ஹலோ அண்ணன். ஹலோ. தம்பி உங்களோட போன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓம் அண்ணன், கோல் நார்மல் கோல் வந்து கொண்டிருக்கு. அப்ப சந்தோஷம் அண்ணன், உண்மையிலே பெரிய ஒரு நன்றி. அக்காக்கு உதவி செஞ்சதுக்கு. அக்காட ஒரு வாழ்க்கை மாறின மாதிரி தான். ரொம்பவே நன்றி. சந்தோஷம். இப்படியான ஆக்களுக்கு நாங்க நீங்களும் இப்படியான ஆக்களுக்கு தேடி தேடி எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எங்களுக்கு சந்தோஷம். இப்படியான ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சம்பந்தப்படுற 3 பேருக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்காகட்டும் சரி, எனக்காகட்டும் சரி, அக்காக்காகட்டும், அந்த வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு செல்ல போல உதவி எடுத்து கொடுக்கறது. அப்படி நீங்க இப்போ நல்ல இடையில இப்படி வருங்க, பிரச்சனை பெறாம நீங்க முன்னேற மாட்டீங்க. ஒவ்வொரு நல்ல காரியம் சேக இடையில இடையில எல்லாம் பெறும். ஆனா இதெல்லாம் நீங்க தாண்டி போகலாம். பிரச்சனை நீங்க நேர்மையா செய்ய நீங்க ஒரு இடக்கும் பயப்படாங்க. இப்படி குற்றங்கள் குறைகள் சொல்றதுக்கு எண்டே இருக்கிறாங்களா? ஆனா கொஞ்சம் நாளே கத்திப்பட அவங்களை அப்படி ஓஞ்சி போயிடுவாங்க. இது ஒண்ணு மனசுல வைக்காம நீங்க முன்னெடுத்து செய்யுங்க. நீங்க நல்லா செய்யறீங்க, என்ன செய்யணும் உங்களுக்காண்டி நாங்க ப்ரே பண்றோம். ஓகே அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி. உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. ஏற்கனவே 90 சந்தனா 90ல ஏதாவது நம்ம இது பண்ணா இல்ல 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 ஒரு ரூபாய் வாங்கி அதையும் சொல்லிக் கொள்றேன். ஒரு வீடியோல நான் பார்த்தேன். அந்த இதுல அந்த அண்ணா அங்க வேண்டிட்டு போறதாக காய்ச்சிருந்தான்னு சொல்லி. ஆனா சத்தியமா உண்மையா கடவுளுக்கு பொதுவா சொல்றேன், அவங்க தந்துட்டு போவாங்க ஒழிஞ்சு அதுல எதுக்குமே அது சும்மா ஆக்கள். நீங்க கதைக்கிறீங்க விதைக்கிறத ஒரு நேரம் நீங்க அறுப்பீங்க. அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு சும்மா நீங்க கதைக்கிறது ஒரு நல்லதை விதைச்சு பாருங்க, ஒரு நல்லதை அறுப்பீங்க. ஆனா நீங்க சும்மா அவங்கள வதண்டி இப்ப அவங்க இப்ப கஷ்டப்பட்டு உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உதவி எடுத்து கொடுக்குறாங்க ஒழிஞ்சு சும்மா வீட்டுல இருந்து செய்யறவங்களுக்கு இல்ல. நான் அதையும் சொல்லிக் கொள்றேன். உண்மையா எந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன். உண்மையா நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் நாங்க உதவி செய்றாங்க. சும்மா அப்படி எல்லாம் சொல்லி சும்மா அந்த கமெண்ட்ல எல்லாம் அப்படி காசு வாங்கிட்டு போறேன். ஆனா அதை நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்களோட வேதனை அவங்க அதை விட்டுருவாங்க, அது பழசண்டு. ஆனா அதுக்குரிய பலனை நீங்க ரெண்டு தானே அனுபவிப்பீங்கன்னு சொன்னா அவருங்க அப்படி செய்யல. அதான் நான் எவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசுறேன்னு சொன்னா இது ஒரு காரணம் இருக்குன்னு தானே. இப்ப அதெல்லாம் எதுக்காக கேட்டுறேன்னு சொன்னா, இப்ப ஒரு பெரிய ஒரு பணத்தொகை தந்துருக்கேன் உங்களுக்கு. அதனால நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறீங்க, விளங்குதானே? இப்ப பாக்குறாக்களும் நினைப்பாங்க தானே. இப்ப திரும்பவும் உதவி செஞ்சிருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப என்ன கடமை, கஷ்டப்படுறாக்களை தெரியப்படுத்துறதா என்னோட கடமை. அதை பார்த்து இப்ப இவங்களை கொண்டு கொடுங்க கட்டாயமானு சொல்லுவாங்க, உறவுகள் சொல்லுவாங்க. அப்ப அதை செய்து முடிக்கிறதா என்னோட வேலை. மற்றபடி இப்ப என்ன, இப்ப எல்லாரும் பலவிதமா பேசுவாங்க தானே. அதுக்காகத்தான் இப்ப உதவி கொடுத்ததுக்கு அப்புறம் பேசுறதை விட எல்லாத்தையும் கேட்டு போட்டு குடும்பம் கொண்டு போட்டு இருந்தேன்னா நீங்க எண்ணி பாருங்களா அதுல எவ்வளவு இருக்குன்னு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல வாழைச்சேனை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். தமிழைனை பார்த்துருப்பீங்க, நினைச்சிருப்பீங்க இந்த காக்கு உதவி கொடுத்தாச்சு, இப்ப திரும்பவும் ஏன் வீடியோ போடுறாருன்னு நீங்க யோசிப்பீங்க. இப்ப அந்த உதவி வீடியோவில் உடனடியா இப்ப காசு அனுப்பினவங்க உடனடியா கொண்டு கொடுங்கண்டு அவங்க விருப்பப்பட்டாங்க. அதனாலதான் நான் உடனடியாக கொடுத்தேன். நான் ஒரு 70,000 கொடுத்தேன். நான் இப்ப நாங்க ஒரு உதவி வீடியோ போடுறோம்டா, இப்ப ஹெல்ப் கேட்டு போடுறோம்டா, அதை பார்த்து நிறைய பேர் முன் வருவாங்க உதவி செய்யறதுக்காக. அப்ப அவங்களாலையும் உடனடியாக அனுப்ப முடியாம இருக்கும் பணம். அப்ப ஒரு தம்பி நான் நாளைக்கு அனுப்புறேன், ஒரு கிழமையால் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, ஒரு டைம் தருவாங்க. அப்ப நாங்க வெயிட் பண்ணுவோம். இப்ப உதவிக்காக முன் வந்தவங்க காசு அனுப்புற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி நாங்க கொடுத்து உதவியுடைய முடிப்போம். அப்போ ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்குறோம்னா அப்ப அதை நாங்க பொறுப்பு செய்வோம். இப்ப அந்த அக்காவுக்கு இந்த அக்காவுக்கு இப்ப நான் வந்திருக்கிற அக்காவுக்கு ஒரு 70,000 கொடுத்தேன் தானே, அது உடனடியாக கொடுத்தேன் நான். இப்பயும் உதவி கிடைச்சிருக்கு. அது எவ்வளவு நீங்க வீடியோ தொலைச்சா பாருங்க, ஒரு பெரிய ஒரு பணத்தொகை கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன அக்காட ஒரு உதவி வீடியோ கொடுக்குற வீடியோ 2வது வீடியோவாக அமைய போகுது. அப்ப நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்க, ஒரு வீடியோவிலேயே முடிச்சிருக்கலாம் உதவி வீடியோவை. அப்ப பாருங்களேன், இப்ப ஒரு 70,000 கொடுத்தேன் நான். அப்ப அந்த 70,000 வச்சு அக்கா உடுப்பு வாங்கியிருக்கிறாங்க. உடுப்பு பிஸ்னஸ் தானே செய்ய போறாங்க, அதனால உடுப்பு வாங்கினாங்க. அப்போ ஒரு இந்த பணத்தையும் சேர்த்து ஒரு பெரிய ஒரு பணத்தொகையால வாங்கியிருக்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்க அந்த அக்காவுக்கு நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் விலை குறைவாகும். இப்ப எடுக்கிற எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தானே விலை போடுவாங்க. அப்ப கொஞ்சம் நல்லதா இருந்திருக்கும். என்ன செய்யற அந்த உடனடியாக கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால கொடுத்து முடிச்சேன் நான்.
ஓகே, போனது போகட்டும். இப்ப அக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு பணத்தொகை கிடைச்சிருக்கு, அதை கொண்டு அக்காவுக்கு கொடுப்போம். அதுக்கு முதல்ல இப்ப நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டு நான் இப்ப எனக்கு நடக்கிற பிரச்சனையை நான் தெளிவுபடுத்தினேன் நான் நிறைய பேருக்கு. ஏன்னா இப்ப என்னை பிடிக்கிறாக்களுக்கும் அது தெரியத்தானே வேணும் இப்ப என்னென்ன நடக்குதுன்னு. ஏன்னா இப்ப ஒரு நல்லது செய்யும் போதும் எதிர்ப்பும் வருது தானே, அதையும் தெரியப்படுத்தத்தானே வேணும் என்ற ஒரு நோக்கத்தோட அந்த வீடியோ போட்டு நான் ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப எனக்கு என்ன ஒரு பிழையானதை பரப்புறாக்களுக்கு அது விளங்கிருக்கும். இனிமேலும் அப்படி ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாடா இப்ப நாங்க இப்ப ஒரு வீடியோ நாங்க எடுக்கிறோம்னு சொன்னா சம்பந்தப்பட்டாக்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை ஒரு வீடியோவை பாக்குறாக்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு. இப்ப அவங்களோட அனுமதியோட நான் வீடியோ போடுறேன். ஓகே, சந்தோஷமா இருப்போம். ஏன்னா இப்ப அக்காவுக்கு படம் கிடைச்சிருக்கு, அது ஒரு சந்தோஷமா நம்ம அக்காட்ட கொடுப்போம். அக்காட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப அக்காட்டையும் சொல்லல, அக்கா உங்களுக்கு உதவிதான் கிடைச்சிக்கணும்னு சொல்லல. அக்கா நாங்க வாரம் நீங்க நில்லுங்கன்னு சொல்லி போட்டு வந்தேன் நான். ஓகே, உதவி கிடைச்சிருக்குன்னு சொல்லும் போது அக்காட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்க. இப்ப அக்கா நாட்டின சோழனை நாட்டிருக்கிறாங்க, பைத்தையும் நாட்டிருக்கிறாங்க. போன வீடியோவில் அண்ணன் இல்லை, ஆனா இந்த வீடியோவில் அண்ணன் நிப்பாரு, நீங்க பார்க்கலாம். வாவ், உடுப்பெல்லாம் வழியா முன்னுக்கு வச்சிருக்கிறீங்க. இப்ப இதுக்காக வச்சா, வீடியோக்காக வச்சதா இல்ல இதுக்கிட்டானா? எல்லாம் நைட்ல இதுக்கிட்டானா? சரி. இப்ப 70,000 ரூபாய் கொடுத்தேன் நான் அக்காக்கு முதற்கட்டமா. இப்ப அதுல வாங்கின பொருட்கள் தான் இது. ஒன்லி கேர்ள்ஸ்ல பாய்ஸ்ல எல்லாம் இருக்கு. பாய்ஸ்ல எல்லாரும் இருக்கு. இப்ப கூட முடிஞ்சுன்னு சொன்னீங்க, எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 1,20,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. அப்ப இதுல இருக்கிறது பெருமதி 1,20,000 ரூபாய். இதுல இருக்கிற உடுப்பு மட்டும் நான் 70,000 ரூபாய்க்கு தான் கொண்டு போன எடுத்துட்டு வருவோம், அதுக்குரிய மாதிரின்னு சொல்லி அதுக்குரிய மாதிரி கணக்கு எடுக்கல. அப்ப 1,20,000 ரூபாய். அப்ப 50,000 ரூபாய் எப்படி என்ன செய்ய போறீங்க? 50,000 ரூபாய் வித்து அப்படியும் கட்டுவோம், கொஞ்சம் கொஞ்சமா தாரணன்னு தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நிலைமையை சொன்னேன் நான் இந்த கடையில. அப்ப அவர் சொன்னாரு, பிரச்சனை நீங்க கொடுத்தது திரும்பியும் காசுகள் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு திரும்பி எடுங்கன்னு சொல்லி. இப்ப இதுக்கு உரிய காசு வரக்குள்ள நான் அதை கொண்டே கொடுத்துட்டு திரும்பி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. ஒரு 50,000 ரூபாய். அப்ப அதுக்கும் பட்டி வருமா? அப்படி சிலாக்கள் எடுப்பாங்க தானே. என்னண்டா இப்ப கடனண்டா கொஞ்சம் உடுப்புகள் விலை கூட சொல்லுவாங்க தானே. அப்படி நீங்க சொல்லிருக்கலாமே. நீங்க அப்படி எனக்கு தெரியல. நான் 70,000 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொன்னேன். நான் நினைச்சேன் அதுக்கு தான் வாங்கிருப்பீங்கன்னு. ரெடி காசு கொடுத்து வாங்குறதுக்கும் இப்ப கடன் கொடுத்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே. ஓகே தானே உங்களுக்கு? பிரச்சனை இல்லை. இப்ப ஒரு விலைக்கு எடுத்து ஒரு விலைக்கு கொடுப்பீங்க. பாருங்களேன், பார்க்க கொஞ்சமாய் தான் இருக்கு. ஆனா 1,20,000 ரூபாய் உடுப்பாம இது. அப்ப கடைகள்ல எவ்வளவு உடுப்புறீங்க? அப்ப கோடிக்கணக்குல விலை இருக்கும் போல. ஓகே, எங்களுக்கு உங்களோட லாபம் வருமானா எங்களுக்கு சந்தோஷமாக்கா. அப்ப நீங்க என்ன ஒரு குடும்பத்தை நடத்துறேன்னு சொன்னா எவ்வளவு வருமானம் தெரியும் தானே இப்பத்திய சூழ்நிலைக்கு, பொருளாதார நிலைக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணுவீங்கன்னா சந்தோஷம். அப்ப அப்படி போகுமா? நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? ஏன் அப்படி நம்பிக்கை இருக்கு? நான் அப்படி கொடுத்துருக்கிறேன், நம்பிக்கை இருக்கு எனக்கு. எப்படி தெரியும் இப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க உடுப்பு விக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? நான் முதல் ரோட்டோரத்துல போட்டிருந்தேன், நான் குணந்தோனைக்கு அங்க போட்டிருந்து. திரும்பி அவங்க சொன்னவங்க என்னடா எல்லா சாமானும் நீங்க கொண்டு வைங்கக்கா, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அது வேண்டிட்டு மத்த இடத்துக்கு போயிடாது தானே. அப்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொண்டு வச்சிருக்கிறேன். நான் இந்த மாதிரி எடுத்து கொண்டு வச்சிருக்கிறேன், கடனும் பட்டு. இப்ப ஏற்கனவே அறிமுகமாயிட்டீங்க ஊராக்களுக்கு, அதனால ஏற்கனவே செஞ்சாங்க அந்த விஷயம் தெரியும்ன்றதால வருவாங்க. சரி, ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? இப்ப சொன்னீங்களா உடுப்பு நடத்திருக்கிறேன்? சரி, அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்டாக்கா, இப்ப உங்களோட கணவர் இருக்கிறாரு. இப்ப போன வீடியோல உங்களோட கணவர் இல்ல. இப்ப சிலாக்கள் இப்படி சொல்லலாம் தானே, இப்ப அண்ணனுக்கு எந்த வித ஒரு பிரச்சனையும் இல்லைண்டு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு அதான் சொன்ன, அவர் பாக்குறதுக்கு இதாத்தான் இருக்காரு. அதை ஒன்று சொல்லிக்கிறோமையா, அவரோட வருத்தம் வந்து எனக்கு தெரியும், அவருக்கும் தெரியும், டாக்டர்மாருக்கும் தெரியும், ஜிஎஸ்மாருக்கும் தெரியும், டிஎஸ் ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும் அவரோட வருத்தம். கிளீன் கார்டும் இருக்கு, அவரு டாக்டர்மாரு சைன் வச்சு கொடுத்தது, எந்த நாள் கிளீனுக்கு போறது, குழு செயல் எல்லாமே இருக்கு. சொன்னா அதெல்லாம் நான் காட்டுவேன், பிரச்சனை இல்லை. ஆனா அவர் அப்படி இருக்கிறதுக்கு என்ன, ஆனா அவருக்கு வருத்தம். இப்ப வெளியில வெயில்கள்ல வேலைக்கு போனோன்னே தலை சுத்தி விழுந்துவாரு கீழே. அப்படி சாதாரணமா இருக்கிறாரு தான். நான் அது அவளும் மருந்தால தான் அவர் அப்படி இருக்காரு. டாக்டர்மாரெல்லாம் கதைச்சு அவங்க ஊசியெல்லாம் போட்டு
48-50 ஊசி அவருக்கு மட்டும் போட்டிருக்கு பெண்ணுக்கு. 48 அப்படியே செஞ்சு ஆனா அவரு பார்த்தா அப்படிதான் இருக்காரு. ஆனா அவருக்குரிய வருத்தம் எனக்கு தெரியும். ஆனா இப்படி பொய் சொல்லி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே. இப்ப இது வந்து ஊரெல்லாம் பார்ப்பாங்க, உலகமே பார்க்கும். இப்ப டிஎஸ் ஆபீஸ்ல எல்லாருமே பார்ப்பாங்க. வெண்ட நிலைமை வந்து டிஎஸ் ஆபீஸ் இந்த ஏரியா எல்லாருக்கும் தெரியும். அவர் வேலைக்கு போகாது தெரியும். இப்ப கருவாக்கண்ணி என்று சொல்லி இங்க ஆபீஸ் ஒன்று இருக்கு. அதுல அந்த மனநோய்க்குரிய மாதிரி இப்ப காசு கொடுக்கறதுக்கு பதிஞ்சிருக்காங்க. அவ நேற்று முந்தினாத்து எனக்கு அந்த காசு தரத்துக்கு கால் பண்ணி வர சொல்லி நான் போய் எடுத்துட்டு வந்தேன். அப்ப எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்களுக்கு தெரியும் வருத்தம்னு சொல்லி. அதுதான் இப்ப சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, இப்ப சில கமெண்டுகள் வரும், அது என்ன வீடியோ போடாதீங்க, இப்ப பொய் சொன்னா தானே இப்ப ஊராக்கள் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப அதான் நானும் சொல்றேன். இப்ப வந்து ஊராக்களுக்கு தெரியும், இவருக்கு வருத்தம்ன்றது தெரியும். நிறைய பேர் வந்து அத இப்ப இவங்களுக்கு இந்த உதவி வருதே சும்மா இருந்துட்டு எடுக்கிறாங்களே என்ற மாதிரியும் கதைப்பாங்க. இருந்தாலும் எங்கட நிலைமை எங்களுக்கு தெரியும். ஆனா நான் அந்த நிலைமையை கருதிதான் நான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி இப்ப அவர இது முடிஞ்சு போயிட்டு இப்ப இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் இப்ப போராடி கொண்டிருக்கேன். பிள்ளைகளுக்காக அவங்கள கொஞ்சம் வளர்த்து ஆளாக்கி எடுத்துட்டா இப்ப இவையால் எனக்கு வேலைக்கும் போகலாது, வெளிநாடும் போகலாது. இருந்தாலும் நான் இவ இல்லாட்டி உண்மையா நான் வெளிநாடுனாலும் போய் அந்த பிள்ளைகளை நல்ல படியா நான் வச்சிருப்பேன். வேலைக்குண்டாலும் போய் செய்வேன். இவரை நம்பி பிள்ளைகளை விட்டுட்டு வெளிநாடு போகவே மேலாது. ஏன்னு சொன்னா அவருக்கு திடீரென்ற மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்ப அப்படி ஒரு வருத்தம் இருக்கனால செய்ய இயலாது. அதுதான் நான் உங்கள்கிட்ட உதவி கொண்டு கேட்டேன். அது எங்களுக்கு விளங்கிட்டு எங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு சில பேருக்கு தான் நான் அதை தெளிவுபடுத்தணும். ஏன்னா அப்படி நினைப்பாங்க தானே. உண்மையா அப்படி நினைக்காதீங்க, நினைக்கிறவங்க நினைக்காதீங்கன்னு சொன்னா உண்மையா நீங்க எங்கட இடத்துல இருந்து பார்த்தா எங்கட வேதனை வந்து கடவுளுக்கும் எங்களுக்கும் தெரியும். ஆனா நான் நிறைய நேரத்துல ப்ரே பண்றேன், நான் கடவுளே எங்கட வாழ்க்கை மாறாதா, இப்படி இருந்துருமான்னு சொல்லி. இப்ப கூட வந்து எங்கட அண்ணாட இந்த விட்ட சொந்தம் அவர் வந்து ஏசிட்டு போறாரு. என்னன்னு சொன்னா தண்ணி இந்த கரண்ட் பில் கூடுதாமன்னு சொல்லி இப்ப வந்து ஏசிட்டு போனாரு. அப்ப நான் சொன்னேன் என்னன்னு சொன்னா அவங்களோட பயிர்களுக்கு நான் தண்ணி அடிக்க தானே வேணும், அவங்க நாட்டு இருக்க பூ மரத்துகளுக்கு தண்ணி அடிக்கணும். அப்ப நான் சொன்னேன் இப்படி இது அதனால தான் கரண்ட் பில் கூடுதான்னு சொல்லி சொன்னேன். இல்ல அப்படி இல்ல, இது நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். வீட்டுக்குள்ள வந்து பாருங்க, நான் எல்லாமே ஒரு கரண்ட் சாமான் எதுக்குமே இல்லை, அவங்களோட ஃபேன் மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை கரண்ட் சாமான். மோட்டர் மட்டும் போட்டு தண்ணி செய்யற மற்றது அங்கால பக்கம் தண்ணி அடிக்கிற பயிர்களுக்கு அப்படியான ஒரு இதுல இப்ப கூட யோசிச்சு தான் இருந்தேன் நான். இப்ப அவங்களுக்கு என்ன ஃபுல்லா காசு கொடுத்து நான் இந்த இதை துவங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனா அப்ப அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம். ஆனா நான் எந்த நிலைமை வந்து உண்மையா நான் நினைச்சேன்னு சொன்னா அந்த காசு எடுத்து நான் எனக்கு ஆறு சரியா ஒரு மூலியமா ஒரு உதவி தருவாங்க, நான் அதை கொண்டு நான் பெரிய ஒரு வேலை ஒன்று செய்வேன்னு சொல்லி என் மனசுக்குள்ளே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அப்ப எனக்கு யாருமே தாரத்துக்கு அந்த உதவி இல்லை. நீங்க தந்தீங்க 70,000 அந்த அக்கா தந்தாவும் அதை கொண்டு போய் நான் உடனே ஒன்றுமே செய்யலை. அதை கொண்டு போய் கடையிலே உடனே அவளை அப்படியே கொடுத்துட்டு உடனே அதுக்குரிய மாதிரி உடுப்படுத்தன்னு காணாம வந்துட்டு. அப்ப நான் என்ற நிலைமையை சொன்னான், இப்படிதான் ஒரு உதவி செஞ்சவங்க, நான் திரும்பி நான் உங்களுக்கு செஞ்சுட்டு வந்து நான் மிச்சத்தை தருவேன், கொஞ்சம் கொஞ்சமா தருவேன், நான் என்னை நம்புங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் நான் செஞ்சிருக்கிறேன், அதுக்குரிய மாதிரி செஞ்சிருக்கிறேன். ஆமாக்கா, அப்ப சந்தோஷம். அதான் இப்ப நீங்க சொல்ல வேண்டிய கடமை அப்படி நினைக்கிறாங்க இல்லைங்க, அதனாலதான் நான் கேட்டேன். நான் இப்ப அண்ணன்கிட்ட கேட்டாங்களா வீடியோ பார்த்து? இப்ப உங்களோட வீடியோ போட்டுனா தானே இப்ப நீங்க வெளியில போயிருப்பீங்க, கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? வீடியோ போட்டுருக்கிறியான்னு கேட்டேன். வீடியோ போட்டு எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறாங்க, இப்படி உடுப்பு வாங்கி நான் இப்போ வேலைக்கு போடலான்னு அப்படி உடுப்பு வாங்கி விற்கிறவன் சொன்னேன். அப்ப நீங்க வெளியில போனா கேட்பாங்க, கட்டாயமா வீடியோ பார்த்தவங்க கேட்பாங்க. இப்ப ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பேசினாங்களா? உங்களோட நிலைமை தெரியுமா அவங்களுக்கு? யாரும் சொல்லலையா? என்ன இப்ப நீங்க நல்லவன் நல்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு மனநோயின்னு தான் நீ சொன்னீங்க வீடியோவில், அதானே? அதான் இப்ப எப்படியும் கேட்டிருப்பாங்க. இப்ப எங்களுக்கு தெரியும், இப்ப எங்கள்கிட்ட நிறைய பேர் இப்ப சொல்லுவாங்க, உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, நாங்க எல்லா உதவி எடுக்கும் போது சொல்லுவாங்க, அது எல்லா வீடியோலும் நடக்கிறது. ஆனா தான் இப்ப உங்களுக்கு இப்ப ஏதாச்சும் பாதிப்பு வர மாதிரி இப்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி டைரக்டா கேட்டாங்களான்னு நான் கேட்டேன்னா இல்லையா? இப்ப ஒன்றுமே அப்படி நடக்கல. சரி, இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியுமா? சரி, இப்ப அண்ணன்கிட்ட பேசினா அண்ணன் இப்ப அக்கா தான் நல்லா பேசுவான்றதுக்கு அக்காட்ட பேசுவோம். அதான் பார்த்துட்டு போட்டு வந்தேன் நாங்க. இப்ப நீங்க அதான் இப்ப 50,000 நீங்க பாருங்களேன் கடன் பட்டிருக்கீங்களே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப ஒரு லாபம், இப்ப ஒரு குடும்பத்தை நடத்துறேன்டா இப்ப இந்த காலகட்டத்துக்கு எவ்வளவு தேவை.
இப்ப ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு செலவாக 2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இப்ப அதையும் பார்க்கணும். இப்ப இதன் மூலமா லாபம் எடுத்து அந்த கடனையும் அடைக்கணும்ன்றக்குள்ள கஷ்டம் தானே. நீங்க என்ன முடிவு எடுத்துருக்கீங்க? என்ன பிளான்? நீங்க என்னோட சொல்லலையே பாருங்க. நான் 70,000 ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்க வீடியோ பண்ணி அனுப்பினதானே. அப்ப நான் 70,000 ரூபாய்க்கு தான் வாங்கிருக்கீங்க. என்ன செய்ய போறீங்க? ஃபெயிலியரா கூடாதானே. இப்ப ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது, நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். அதான் 70,000 ரூபாய்க்குரிய மாதிரி வேண்டி இருந்தா நிறைய பிசினஸ் போயிருக்காது. இப்ப நிறைய கொடுத்துட்டேன் நான். இதை விட கூட வச்சிருந்தேன் நான். நிறைய கொடுத்துட்டீங்களா? அதான் பார்த்தேன் நான். என்ன 1,20,000 ரூபாயோட நிறைய கொடுத்துட்டேன். இதுல எல்லாம் நிறைய எடுத்து வந்தேன் நான். எல்லாம் எடுத்துட்டாங்க. நிறைய எடுத்தாங்களா? நிறைய கொடுத்துட்டேன். இப்ப சின்ன பிள்ளைகளோட உடுப்பா இல்ல பெரியாக்களோட உடுப்பா? பெரியாக்கள துணி சோட்டி எல்லாம் கூட வந்தேன் நான். எல்லாம் எடுத்துட்டாங்க அவங்க. இப்ப அக்கா ஒரு மெயின் ஓரத்துல இருந்திருக்கேன், ஒரு ரோட்டோரத்துல இருந்திருக்க. அதுக்கு முன்னுக்கு இடத்துல வச்சு செஞ்சிருக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் போயிருக்கும் நல்லா. இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறன்றதால அதானக்கா. இப்ப எங்களுக்கு தெரியும் அவங்களோட இடம் எப்படி, உங்களுக்கு எப்படி லாபங்கள். நிறைய கொடுத்துட்டேன். நிறைய கொண்டு நான் நிறைய கொடுத்துட்டேன். இப்ப அந்த காசெல்லாம் எடுத்துட்டு திரும்பி இன்னும் கொஞ்சம் எடுத்து கொண்டு போடுவோன்ற ஒரு ஐடியாவில் இருக்கு. அதான் இப்ப இதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அந்த அக்காவுக்கு சந்தோஷமா இருக்கும், அந்த உதவி செஞ்ச அக்காவுக்கு. இப்ப நாங்க கொஞ்சம் வெயிட் பண்றோம். நாங்க உதவி ஃபுல்லா கிடைக்கிற வரைக்கும். இப்ப உங்களுக்கு அந்த அக்கா உடனடியாக கொடுக்கன்னு சொன்னாங்க. அதனால வந்தோம். இப்ப வந்து பார்த்துட்டு போவோம்னு போட்டு வந்து நாங்க போயிட்டு வரையா அண்ணன் போன வீடியோல இல்ல. இப்ப இந்த வீடியோல வந்துருக்கீங்க. அப்ப இந்த வீடியோலயும் பாருலாட்டி யோசிச்சுப்பாங்க நிறைய பேர், அண்ணன் காணல என்று. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படித்தானே. இப்ப சில பேர் அப்படித்தான் ஃபுல் வீடியோ பார்க்க மாட்டாங்க. இப்ப நேற்று ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டேன். அதுல ஒரு சுருக்கமா சொல்லியிருந்தேன் நான். அப்ப அந்த ஃபுல் வீடியோ போய் பார்த்தா தான் என்ன சொல்ல வாரன்னு விளங்கும். அப்ப அந்த டிக்டாக்ல இந்த சுருக்கத்தை பார்த்துட்டு நாங்க கோல் எடுத்துனாங்க, நீங்க தூக்குறலன்னு சொன்னாங்க. எவ்வளவு கோல் வரும் அது என்ன புரிஞ்சுக்கல. நாங்களும் டிராவல் பண்ணணும். இப்படி வீடியோ எடுக்கலாம் தூக்கல தானே. அக்கா எத்தனை அக்கா எனக்கு எடுத்தீங்க? அக்கடை ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் பார்த்தேன் நான். அது என்ன ஒரு வழியும் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப எனக்கு வர கூட நான் மட்டும் தானே பேசலாம். எடுத்து நான் அப்ப அன்றைக்கு எடுத்துட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் நான். உண்மையா நான் நினைக்கல இப்படி இந்த வாய்ஸ் மெசேஜ் இப்ப நிறைய பேர் உங்களுக்கு போடுவாங்க தானே. நான் அப்ப நினைச்சு கொண்டிருந்தேன் நான். அப்ப இந்த மெசேஜை பார்க்கல போல நான் சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கு பிறகு கொஞ்சம் இதால நான் வாரேனாக்கா நீங்க பிள்ளைகளை வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு நிறைய சந்தோஷமா இருந்தது. உண்மையா இந்த இவ்வளவு பேர் இதுலயும் என்னைய நீங்க உண்மையா இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டு நான் வாரேனாக்கான்னு சொன்னது எனக்கு உண்மையா சந்தோஷமா இருந்தது. வருவாங்களேன்னு சொல்லி நான் இருந்தேன். சொன்ன இந்த நிலைமை அவ்வளவு கஷ்டத்துலயும் நிறைய கஷ்டம். ஆனா பாக்குறதுக்கு மனசு. ஆனா நான் அது ஒரு இதா நினைக்கிறேன்னு சொன்னா ஆக்கள் பார்க்கக்குள்ள நாங்க இப்ப இருக்கிற மாதிரி இப்ப அவங்களுக்கு தெரியுது போல நாங்க. ஆனா அப்படி ஒரு டேலண்ட் வச்சிருக்காரு கடவுள் தான் அது. உண்மையா என்ன சொன்னா பாக்குறவங்க சொல்றாங்க என்னடா அவங்ககிட்ட இல்லையா அப்படியா அவர் வேலைக்கு போறலையான்னு சொல்லி. ஆனா அவரோட நிலைமை எங்கட நிலைமை எனக்கு தான் தெரியும், ஒன்று கடவுளுக்கு தெரியும். உண்மையா நீங்களும் தானே பார்த்தா இந்த ரிச்சான ஆள்மா சொன்னா உண்மையா நான் சின்னல இருந்தே இது வரைக்கும் நான் பக்கத்து வீட்டுலன்னு சொல்லி யார்கிட்டையுமே இது வரைக்கும் கல்யாணம் கட்டியோ ஏதோ சாப்பாடுலாம் வீட்டுல இருந்தாலும் இது வரைக்கும் இதுக்குள்ளேயோ யாரு மனுஷன்ட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். உண்மையா நான் தனியா இருந்துட்டு கடவுள் தான் கேட்பேன், கடவுளே ஏன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை. சின்னல இருந்தே கஷ்டப்பட்டேன் நான். உண்மையா என்ன சொல்லணும், எங்க அப்பா சட்டியான குடிக்கிறேன். சின்னல இருந்து நிறைய கஷ்டப்பட்டு அவங்கள்ல இருந்து தப்பிச்சு போவோம்ன்ற ரீதியில தான் 15 வயசுலதான் இவரை போய் கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணினேன். ஆனா உண்மையா நான் சொல்றேன், அம்மாங்களை சொல்ல கேட்டு கட்டியிருந்தா உண்மையா அதை விட நல்லா இருந்திருக்கலாம். ஏன்னு சொன்னா நான் எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அடுத்தது என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு நிம்மதி வேணும்ன்றதுக்காக தான் இவர் கூப்பிட்டோன்னைக்கு நான் ஓடி போய் கல்யாணம் கட்டிட்டு வாழ்ந்தேன். ஆனா அந்த காலத்துல இருந்து சின்ன காலத்துல இருந்து இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் நான் அனுபவிக்கிறேன். ஒரு நாள் நன்மை இல்லை. ஆனா கடவுள் மத்த மனுஷன் பாக்குறதுக்கு என்ன நல்லபடியா வச்சிருக்காருன்றது உண்மையா சந்தோஷமா இருக்கு எனக்கு. யாருமே கமெண்ட்ல எனக்கு தேவையில்லாம் போடல, போட்டிங்களோ போடலையோ தெரியாது. ஆனா எனக்கு போட்டா உங்களுக்கு வேதனைன்னு சொன்னா நான் படுற வேதனையும் கஷ்டமும் கடவுள் அறிவாரு. அப்படி ஒரு நிலைமையில தான் நான் இருக்கேன். 3 பிள்ளைகளையும் நீ செஞ்சுட்டு வளர்த்துட்டு எந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஆனா எந்த நிலைமை வீட்டுக்குள்ள தெரியும். எந்த நிலைமை என்ன மாதிரி ஒரு பொம்பளைகளுக்கு யாருக்குமே வரக்கூடாது என்று அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான். உண்மையா எனக்கு ஒரு பெருமை என்னன்னு சொன்னா முந்தி என்னை தேடி யாருமே வரமாட்டாங்க. இந்த உடுப்பு பிசினஸ் செஞ்சதுக்கு பிறகு என்னை பாக்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி இப்ப எல்லாருமே என்னோட ஆதரவும் சந்தோஷமா கதைக்குள்ள எனக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பை தந்த அந்த அக்காவுக்கு தான் நான் கோடி கோடி நன்றி சொல்றேன்.
அவ நல்லா இருக்கணும், அவட பிள்ளைகள் உறவுகள் எல்லாரோடையும் அவ சந்தோஷமா நல்லா இருக்கணும். உண்மையா அதுதான் நான் கேட்டுக்கொள்றேன். நீங்க சரி அக்கா, சந்தோஷம், கவலைப்படாதீங்க. அதான் இப்போ நாங்கள் வந்தோம்னா கட்டாயமா நீ சந்தோஷமா தான் இருக்கணும். இப்போ நான் சொல்ல வந்ததையும் இடையில விட்டுட்டார். என்னண்டா அப்படித்தானே, இப்போ நிறைய கோள்கள் வரக்குள்ள இப்போ எல்லாத்தையும் பேசிக்கொண்டிருக்கல தானே, எல்லா கோளையும் எடுத்து பேசலாம். இப்போ என்ன நம்பி எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதை நான் மட்டும்தான் பேசலாம். இப்போ எந்த கோளை வந்து எந்த போனை வந்து வேற யார்கிட்டையும் கொடுக்கல தானே அக்கா. அதனால நான் எல்லாம் அப்படித்தானே நான் தான் பொறுப்படுத்தி செய்யக்குள்ள மேக்சிமம் என்னால எவ்வளவு வார கோள்களை தூக்க முடியுமோ அவங்களுக்கு தூக்கி நான் பதில கொடுக்குறேன். நான் அதை புரிஞ்சுக்கொள்ளேன். நேற்று 2 கொமெண்ட் பார்த்து நான் என் வீடியோஸ்ல நீங்க கோல் தூக்குறீங்கள எங்களோட தொடர்பை ஏற்றுக்கொள்றீங்களன்னு சொன்னாங்க. அதான் காரணம். மேக்சிமம் நான் எடுத்து பேசுறேன். நான் அப்படின்னா கோவிக்க கூடாது, சரிதானே? நானும் ஒரு தம்பியோ ஒரு சகோதரமாய் தானே கூட. இப்ப எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, அதை புரிஞ்சு கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்ப கஷ்டம் உண்மையிலே கஷ்டமா இருந்தா கட்டாயமா எங்களோட உதவி உங்களுக்கு வந்து சேரும். சரியாக்கா, அப்ப நீங்க உங்களோட லைஃபை நீங்க பார்க்கணும். அதுவும் ஒரு காரணம். நான் வந்ததுக்கு என்ன காரணம்னா இப்ப இதே தெளிவுபடுத்த தானே வேணும். இப்ப சில பேர் நினைக்கலாம் ஒரு ஆம்பளை இருக்கிறாரு அப்ப என் வீடியோ போட்டு சரி ஓகே. இப்ப கடை காரணத்தை சொன்னாங்க. இப்ப நாங்க அண்ணனுக்கு உண்மையிலேயே வருத்தம். அண்ணன் கை உடம்ப பார்த்து அண்ணன் ரிப்போர்ட்டை பார்த்து தான் நாங்க வீடு எடுத்தோம்னாங்க. இப்ப ரிப்போர்ட்டை விடுங்க, ஆனா வந்து அண்ணன் உடம்புல இருக்கிற மார்க்குகளை பார்த்தனாங்க. கை எப்படி கை அழுக மட்டும் கேட்டாங்க. எனக்கு விளங்கல அது. ஆனா அண்ணன் மார்க்க பார்த்தா அண்ணன் கை சரியான வேர்க்குது, ஃபுல்லா தண்ணியா இருக்கு. ஏதோ ஒரு அண்ணன் ஏதோ ஒரு குறைபாடுலாம் இருக்கிறார் அண்ணன். அதனாலதான் அண்ணனுக்கு அந்த உதவி வந்து சேர்ந்துருக்கு. சந்தோஷமாக்கா. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டா. இதுக்கு தான் வந்தோம். நீங்க எதுக்காக நினைச்சீங்க வந்துண்டு? நான் உண்மையா நினைச்சேன் இப்ப நீங்க எதுவும் நாங்க இன்னும் மேலும் உதவி செய்ய போறோம்னு நினைச்சதா? இல்ல, நான் நினைச்சேன் இப்ப அவங்க தந்ததுக்கு நான் உதவி இது செஞ்சிருக்கேனா செஞ்சு காட்டு இல்லையான்னு சொல்லி பாக்குறது வந்திருக்காங்கன்னு சொல்லித்தாங்க நினைச்சேன். அப்படித்தானே உண்மையிலே அததானே நினைச்சேன். எல்லாரும் இன்னும் மேலதிகமா பணம் கொண்டு தரப்போறேன்னு நினைச்சதா? இல்ல, நான் இதைத்தான் நினைச்சேன். நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அவங்க வந்து பாக்குறதுக்கு வந்து இப்ப நாங்க ஒரு கடை கட்டினா அதையும் கட்டி போட்டு காட்டத்தானே வேணும். அதே போல நீங்க பொருட்கள் வாங்கி இருக்கிறீங்க, அப்ப அதையும் காட்ட வேணும்ன்றதுக்காக வந்துருக்கேன். சரியா? நிக்க வச்சு பேசிட்டேன் போல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியா? ஏதாச்சும் அந்த அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த அக்காவுக்கு நன்றி சொல்லணும். அந்த அக்காவுக்கு கோடி புண்ணிய நன்றி கிடைக்கும். ஏன்னு சொன்னா உண்மையா அவ வந்து என்னையோ தெரிஞ்செடுத்ததே உண்மையா கடவுள் ஒரு செயல். ஏன்னு சொன்னா உண்மையா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் உண்மையா அவட மனசுல ஆண்டவர் பேசிருக்காரு போல இருக்கு. அதான் அவ என்னை எடுத்திருக்கா. உண்மையா எனக்கு உதவி செஞ்சதுக்கு அவருக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி சொல்லி பார்த்தாது. நான் எப்பவுமே நான் ப்ரே பண்ணக்குள்ள அவையை நான் சேர்த்துக் கொள்ளுவேன். அவை நல்லா இருக்கணும். 2வது உங்களையே சேர்த்துக் கொள்வேன் சொன்னா அவ வர முந்தி நீங்க தானே எனக்கு நிறைய பிரச்சனை கூட திட்டுறாங்க போல. உண்மையா சேர்த்துக் கொள்றேன். நான் உண்மையா எனக்கு உண்மையா அவ செஞ்சது நன்றியே நான் எந்த காலத்திலையும் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னா. அவ்வளவு ஒரு கஷ்டத்து மத்தியில இருந்து நான் உண்மையா இப்படி ஒரு பிசினஸ் செஞ்சு தந்தது அவருக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவருக்கு. சரி, போயிட்டு வரட்டா. இவனே நேசரிக்கு சேர்க்கணும் போல. அடுத்தது சேர்க்கணும், சேர்த்துடுவோமே. சரி, நாங்க சும்மா வரமாட்டோம். அதான் நான் எவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசுறேன்னு சொன்னா இது ஒரு காரணம் இருக்குன்னு தானே. இப்ப அதெல்லாம் எதுக்காக கேட்டுறேன்னு சொன்னா இப்ப ஒரு பெரிய ஒரு பணத்தொகை தந்துருக்கேன் உங்களுக்கு. அதனால நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கிறீங்க, விளங்குதானே? இப்ப பாக்குறாக்களும் நினைப்பாங்க தானே. இப்ப திரும்பவும் வந்து உதவி செஞ்சிருக்கிறேன். அப்ப அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும். இப்ப என்ன கடமை கஷ்டப்படுறாக்களை தெரியப்படுத்துறதா என்னோட கடமை. அதை பார்த்து இப்ப இவங்களுக்கு கொண்டு கொடுங்க கட்டாயமான்னு சொல்லுவாங்க, உறவுகள் சொல்லுவாங்க. அப்ப அதை செய்து முடிக்கிறதா என்னோட வேலை. மற்றபடி இப்ப என்ன இப்ப எல்லாரும் பலவிதமா பேசுவாங்க தானே. அதுக்காகத்தான் இப்ப உதவி கொடுத்ததுக்கு அப்புறம் பேசுறதை விட எல்லாத்தையும் கேட்டு போட்டு குடும்பம் கொண்டு போட்டு இருந்தேன்னா நீங்க எண்ணி பாருங்களா அதுல எவ்வளவு இருக்குன்னு. ஒரு லட்சம் இருக்கு. 1 லட்சம் சந்தோஷமா? காசை கண்டது ஒரு சந்தோஷம் கொண்டு வந்தது மோதில பார்த்தேன்னாங்க. சரியான சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா இதுல மிச்ச காசு கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையா இதை வச்சு நான் நிறைய
இன்னும் அதானக்கா அடுத்த கட்டம் நீங்க வேற லெவல்ல வரணும். அதான் எங்களுக்கு ஆசை. வேற லெவல்ல வருவீங்களா? வேற லெவல்ல என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. இதை விட நல்லா, இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா வேற லெவல்ண்டா இனிமே யாரும் பார்த்து உங்களை சிலாக்கள் எப்படி தானே காசு இருந்தா தானே மதிப்பாங்கன்ற மாதிரி இருக்குதானே. இப்ப உண்மையா தானே அது ஒரு இருக்குது. இப்ப நான் வந்து இப்ப கிழிஞ்ச உடுப்பை போட்டுட்டு ரோட்ல நடந்தா சொல்லுவாங்க உண்மையாவைக்கு கஷ்டம்னு சொல்லி. அதே மாதிரி நான் ஒரு நல்ல உடுப்பு போட்டு ரோட்ல போனா சொல்லுவாங்க என்னடா அவகிட்ட வசதி உள்ளவங்கன்னு சொல்லி. இப்ப இப்பத்திய சமுதாயத்துல வந்து சட்டை கிழிச்சிட்டு போட்டுட்டு போனா மட்டும்தான் அவங்க கஷ்டம்னு நினைப்பாங்க. நல்ல சட்டை போட்டுட்டு போனா நினைப்பாங்க என்ன அவ நல்லா தானே இருக்கா, அவக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஆனா உண்மையா இந்த நிலைமை கடவுள் ஒருத்தர் அறிஞ்சிருக்காரு, கடவுளுக்கு தெரியுமையா. வேற டிஎஸ் ஆபீஸால பார்த்தாலும் இப்ப நினைப்பாங்க தானே, ஓ இப்ப அவங்க ஏலாம தான் அவ இப்படி ஒரு இதுல செஞ்சு அவ ஒரு தொழில ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி. இப்ப அவங்களும் இப்ப அதை பார்த்துதான் எனக்கு நேற்று கை வருத்தம் அந்த மனநோய்க்கு காசு போட்டாங்களோ தெரியாது. அவருக்கு இப்ப மாசம் 7,500 ரூபா போட்டுறதுக்கு டாக்டர்கிட்ட சைன் பண்ணி கொடுத்து இப்ப அவருக்கு போடுறாங்க. அப்படியா? ஒரு நல்ல தானே. அப்ப ஒரு உண்மைன்றதால தானே அப்படி உதவி செய்யறாங்க. நான் நேற்று போய் சைன் வச்சு எடுத்துட்டு வந்தேன். நான் இப்ப சொல்லிருக்காங்க உங்களை அக்கௌண்ட்டுக்கே போடுறோம், உங்க அக்கௌண்ட் புத்தகத்துறம் தாங்கன்னு சொல்லி மாசம் 7,500 ரூபா அவர செலவு பாக்குறதுக்கு, ஆஸ்பத்திரி செலவு பாக்குறதுக்கு. சரி அக்கா, நல்ல மக்கா. இப்ப எங்க மூலமா உங்களுக்கு எவ்வளவு காசு வந்திருக்கு மொத்தமா? ஆரம்பத்துல எவ்வளவு தந்தனா? 20 தந்தனா? திரும்பி 70 1,90,000. 1,90,000 ரூபாய் மொத்தமா கிடைச்சிருக்கு அக்காவுக்கு. உங்களுக்காக வந்திருக்கு பணம். இப்ப நீங்க இன்னொன்னு சொல்லணும் அக்கா. இப்ப நான் உங்களுக்கு மொத்தமா 1,90,000 தந்துறீங்க. இதோட ஏற்கனவே 90 தந்தனா? 90ல ஏதாவது நான் வாங்கிட்டு போனா? இல்ல தானே, ஒரு ரூபாய் வாங்கிட்டு. அதையும் சொல்லிக் கொள்றேன். உண்மையா ஒரு வீடியோல நான் பார்த்தேன். அந்த இதுல அந்த அண்ணா அங்க வேண்டிட்டு போறதாக காய்ச்சிருந்தான்னு சொல்லி. ஆனா சத்தியமா உண்மையா கடவுளுக்கு பொதுவா சொல்றேன், அவங்க வந்து தந்துட்டு போவாங்க ஒழிஞ்சு அதுல எதுக்குமே அது சும்மா ஆக்கள். நீங்க கதைக்கிறீங்க வந்து விதைக்கிறத ஒரு நேரம் நீங்க அறுப்பீங்க. அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு சும்மா நீங்க கதைக்கிறது வந்து ஒரு நல்லதை விதைச்சு பாருங்க, ஒரு நல்லதை அறுப்பீங்க. ஆனா நீங்க சும்மா அவங்கள வதண்டி இப்ப அவங்க வந்து இப்ப கஷ்டப்பட்டு உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் உதவி எடுத்து கொடுக்குறாங்க ஒழிஞ்சு சும்மா வீட்டுல இருந்து செய்யறவங்களுக்கு இல்ல. நான் அதையும் சொல்லிக் கொள்றேன். உண்மையா எந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய நான் பார்த்திருக்கேன். உண்மையா நிறைய கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் நாங்க உதவி செய்யறாங்க. சும்மா அப்படி எல்லாம் சொல்லி சும்மா அந்த கமெண்ட்ல எல்லாம் அப்படி காசு வாங்கிட்டு போறேன். ஆனா அதை நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்களோட வேதனை அவங்க அதை விட்டுருவாங்க, அது பழசண்டு. ஆனா அதுக்குரிய பலனை நீங்க 2 தண்ணி அனுபவிப்பீங்கன்னு சொன்னா அவருங்க அப்படி செய்யல. நல்லதை கதைங்க, நல்லதை அறுப்பீங்க. அதுதான் நான் சொல்றேன். இந்த சும்மா கெட்டதுகள் பாருங்க. இப்ப நாக்கு வந்து எலும்பு இல்லாத நாக்குல பலதையும் காய்ச்சிட்டு போயிடலாம். ஆனா அதுக்குரிய மாதிரி கடவுள் ஒருத்தன் பார்த்து கொண்டு தானே இருக்காரு. இப்ப வந்து மனுஷனுக்கு மறைவா எல்லாமே மறைச்சு வைக்கலாம், கடவுளுக்கு மறைவா ஒன்றுமே இது இல்லை. அவரு கடவுளுக்கு நீதியா இதா உண்மையா ஆக்களுக்கு செய்யறாரு. அதை நீங்க வந்து இப்ப உதவி செய்யலாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இருந்து கொள்ளுங்க. என்ன சொன்னா இப்ப வந்து நீங்க ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய போறீங்களா, இப்ப நீங்க நிறைய சாப்பாடுகள் வேஸ்டா கொட்டுவீங்க. அதை ஒரு நாய்க்கோ இல்ல வேற ஒரு கையேந்து நிக்கிறவங்களுக்கோ அதை கொடுத்தீங்கன்னு சொன்னா உண்மையா அதை ஒரு புண்ணியம் உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த உலகத்துல விதைக்கிறது தான் மேலோகத்திலயும் அறுக்கணும் என்று சொன்னா, இந்த உலகத்துல நல்லதை விதைச்சிங்கன்னு சொன்னா அங்கேயும் நல்லதை அந்த கடவுள் தருவார். உண்மையா நீங்க உண்மையா அவங்கள மனசு நோக்கு அடிக்கிறேன்னு சொல்லி நீங்களே உங்களையே செஞ்சு கொண்டிருக்கீங்க. அதான் நான் சொல்லுவேன். உண்மையா அவங்க வந்து அப்படி ஒரு காலமும் தந்த காசு திரும்பி வேண்டி போற அது சொல்லையும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி அவங்க செய்யறல. ஆனால் நீங்க சொல்றீங்களா, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சகோதரமா ஒரு அண்ணன் தம்பியா வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. உண்மையா நீங்க நினைக்கலாம் அந்த காசுக்காக இவங்க இப்படி கதைக்கிறாங்க, அது இல்ல. உண்மையா அவங்க வந்து நீதியா செய்யறாங்க. இப்ப வந்து கடவுள் ஒரு நீதி ஒன்று இருக்கு, அந்த நீதியா அவங்க செய்யறாங்க. உண்மையா அதை அவங்க செய்யறத விட்டுருங்க. என்று சொன்னா இப்ப நீங்க உதவி செய்யலாட்டியும் பரவாயில்ல, அவங்க உதவி செய்யறாங்க. இப்படி ஒரு டேலண்ட் இருக்குதுன்றது கடவுள் ஒரு செயல். உண்மையா இது இப்படி கஷ்டம். இப்ப வந்து அரசாங்கத்துல ஒரு உதவி வருதுன்னு சொன்னா அது எத்தனையோ அரசாங்கத்திட்ட போய் தான் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் அந்த உதவி வந்து கிடைக்குது. ஆனா இவங்க இது அப்படி இல்லை. உண்மையா கண்ணு முன்னுக்கு நீங்க பாக்குறீங்க, அவங்களோட கஷ்ட நிலவரைய பாக்குறீங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு உதவி போகுதுன்னு சொன்னா உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கன்னு தான் அவங்க கேட்கறாங்க. வேற அந்த கமெண்ட்ல எல்லாம் அப்படி தேவையில்லாம போடாதீங்க, அவங்களோட மனசை நோக்க அடிக்காங்க. அதான் நான் சொல்லுவேன். என்ன சொன்னா நிறைய நல்லது செய்யறாங்க. நிறைய நான் உண்மையா பார்த்திருக்கேன் வீடியோவில். நிறைய நல்லது செய்யறாங்க. அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களோட குடும்பமும் நல்லா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து நல்ல விதமா செய்யுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. இன்னும் அநேக பேருக்கு ஒரு வெளிச்சமா மாறணும்னு சொல்லி அநேக பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தமிழர்களுக்குள்ள இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய இது என்று சொன்னா உண்மையா
தமிழாக்கள் வந்து நிறைய இதுகள்ல இந்த புறக்கணிச்சாலும் அவங்களுக்கு ஒரு இருதயத்துல ஒரு இப்படி ஒரு கடவுள் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காருன்றது அது உண்மையா மாபெரும் கிருபை என்று சொன்னா அது நான் சொல்ல இது இல்லை. அப்படி கதைக்காதீங்க, கமெண்ட்ல எல்லாம் இப்படி போடாதீங்க, அவங்கள பத்தி போடாதீங்க. ஏன்னா அவங்களோட மனசு நொந்தா இப்ப அவங்க சொல்றாங்க இது எங்களுக்கு பழைய பேச்சு வெங்காச்சிட்டு போட்டு மாட்டோம் அவங்க நினைக்கிறாங்க, அது அவங்களோட பெரிய மனசு. ஆனா அதுக்குரிய மாதிரிக்கு நீங்க அதுக்குரிய மாதிரி தண்டனையை நீங்க அனுபவிப்பீங்க. அதான் நான் சொல்றேன். அவங்க ஒரு காலமும் இந்த காசை தந்துட்டு வேண்டிட்டு போறதே கிடையாது. அப்படி ஒரு இதே இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன். இனியும் அப்படித்தான் அவங்க இருக்காங்க. உண்மைக்கு உண்மை. இப்ப நீங்க சொல்றீங்க காலில் விழுகிறேன்லாம் காய்ச்சிருக்கீங்க. அது வந்து காலில் வந்து நம்ம இப்ப ஒரு நான் வந்து கிறிஸ்டியன். இப்ப ஏசப்பாவுக்கு மேல ஒரு பிதாண்டு ஒரு ஆள் இருக்காரு. இப்ப அவரு வந்து ஏசப்பாவை இந்த பூமிக்கு அனுப்பினது என்னத்துக்கு? மனுஷனுங்களை மனுஷ ரூபமா போய் நீ சந்திங்க, ஒரு ஏழையா போய் சந்திங்கன்னு சொல்லி. அப்ப அவங்க வந்து இப்ப நாங்க ஏசப்பாட காலில் விழாம இருக்கிறோமா? விழுகிறோம் தானே. இப்ப ஏசப்பாவுக்கு மேல ஒரு ஆண்டவர் இருக்காரு. இப்ப நம்ம அவர்கிட்ட போய் விளையலாது. இப்ப நம்மளுக்கு வந்து ஜெபம் பண்ணி சுகம் கொடுக்கறதாரு ஏசப்பா. அவர்கிட்ட இப்ப அவரை மாதிரி ஒரு ஆள் எடுத்தா நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இவருக்கு மேல இருக்கிறவர் தான் வந்து உதவி செய்றாங்க. அவங்க வந்து பிதா தான் நான் உண்மையா நினைக்கிறேன். இவரை ஏசப்பாவை தான் நான் பாக்குறேன்னு சொன்னா அவங்க வந்து காசு மட்டும்தான் அனுப்புவாங்க. அது சரியா உரியவங்கள்ட்ட போய் சேருதா என்றது வந்து ஆடுற கடமை அவங்க நீதியா செய்யறாங்க. இப்ப சில இது ஒரு கதைக்கு சொல்றேன். இப்ப அவங்க காசு பண்ணிட்டு பிளக் பண்ணி போட்டு அவங்களோட பாட்டுல தெரியலாம் ஏன்னு சொன்னா அவங்க வந்து நீதியா செய்யறாங்க. நீதியா இப்ப உலகத்துக்கும் காட்டி இப்ப செஞ்சவங்களுக்கும் காட்டி எங்களுக்கிட்டையும் சொல்லி இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி செய்யறாங்க. உண்மையா அவங்க போற பயணத்தை விடுங்க. அதான் நான் சொல்றேன். சும்மா சும்மா வாயால கதைச்சு நீங்க ஒண்ணும் செய்யறது அதெல்லாம் சரிப்பட்டு வர்றதுக்கு இது இல்லை. நல்லா பேசுனீங்கக்கா. ஏன்னு சொன்னா சும்மா என்ன கிரியேட் பண்றதானே அது எனக்கு விளங்கிட்டு அது நிறைய பேருக்கு விளங்கணும். சும்மா கிரியேட் பண்றப்ப நாங்க செய்யறத ஒரு பிள்ளையா கிரியேட் பண்றாங்க. அப்படி இருக்க கூடாது. பிள்ளையாலாம் செய்யக்கூடாது. அதான் நான் அதுக்கு ரிப்ளையும் கொடுத்துட்டேன். அவதான் நான் சொல்றதுதான். இப்ப நான் செய்யறது பிள்ளைன்னு சொன்னா அப்ப நான் ஒரு வீடியோ மூலமா இப்ப நான் ஒரு வீடியோ மூலமா பேசுறேன் இந்த முகத்தை காட்டி. அப்ப நான் செய்யறது பிள்ளைன்னு சொன்னா எனக்கு பக்கத்துல இருந்து நீங்க பிள்ளைன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்ப வீடியோ மூலமா நீங்களும் வாங்கல அது பாப்போமே. அப்ப மக்களோட கருத்தை எப்படி இருக்குன்னு பாப்போமே. ஏன்னா இப்ப நீங்க ஒரு சும்மா கமெண்ட் பண்றதை விட என்ன அது சரிதானே. ஏன்னா இப்ப நீங்க நான் செய்யறது பிள்ளை நான் சொல்ற ஒரு முரணன்னு சொன்னீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கக்குள்ள. ஏன்னா எங்கள் மூலமா யாருக்கு இப்ப நான் எவ்வளவு பேருக்கு ஒரு ஆள் 2 பேருக்கு இல்ல சொல்லப்போனா எனக்கே கணக்கு இல்லாம நான் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒரு நாளைக்கு இப்படி ஒரு வீடியோ எடுக்கக்குள்ள பாருங்களேன். அதான் நேரடியா வாங்க. இப்படி ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறீங்கன்னா நீங்க வாங்க நேரடியா நம்ம பேசி போடலாம். நான் தயாராத்தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வராது. ஏன்னு சொன்னா அவங்க வந்து இப்ப உதவி செய்யலாட்டியும் மத்த மனுஷனை கெடுக்க நினைக்க கூடாது. என்று சொன்னா அப்படி வந்து இப்ப நம்மள வந்து இப்ப ஒரு மனுஷன் கெடுக்கிறாங்களான்னு நினைக்கக்குள்ள இப்ப நீங்க நினைக்கிறீங்க இவங்களுக்கு விரோதமா நம்ம குழி வெட்டுவோம். ஆனா உங்களுக்கு பின்னுக்கு வேற இன்னொரு ஆக்கள் உங்களுக்கு தெரியாமே குழி வெட்டி கொண்டு இருப்பாங்க. அதுல விழப்புறது அவங்க இல்ல நீங்களா தான் இருப்பீங்க பின்னுக்கு. என்ன சொன்னா அப்படி ஒரு மனுஷன் வந்து ஒரு உதவி செய்யறேன்னு சொன்னா அவங்கள இது செய்யணும். என்னன்னு சொன்னா உற்சாகப்படுத்தி கொடுக்கணும். என்ன சொன்னா செய்யுங்கன்னா நீங்க செய்யறது நல்லா நீங்க இப்படி செய்யுங்க போய் நேரடியா நீங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு. அது யாரு அனுப்பினு நான் சொல்றேன். அதுக்கு முதல்ல அவர்கிட்ட பேசுவோம் அந்த அண்ணனோட. ஹலோ வணக்கம் அண்ணன். சும்மா இருக்கு. நீங்க சும்மா இருக்கீங்களா? ஓகே அண்ணன். இப்ப நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தீங்க அந்த அக்காக்கு. நார்மல் கோலும் வந்து கொண்டு இருக்கிறதால கட் பண்ணினாலும் திருப்பி எடுப்பாங்களாப்பா. ஹலோ நார்மல் கோல் வந்து கொண்டிருக்கு. இப்ப ஒருவங்க 3 தடவை அடிச்சுட்டாங்க. இப்ப நான் பிஸியா இருக்குள்ள அதையும் பேசுறேன். இப்ப திருப்பி அடிக்கிறாங்க. திருப்பி வருது கோல். ஒரே ஆள் தான் அடிச்சு கொண்டிருக்கிறாரு. ஹலோ ஹலோ ஓமண்ணன் அது நார்மல் கோல் வந்து கொண்டிருக்கேன். அப்ப நான் கட் பண்ணி விட்டேன். நான் இப்ப திரும்பி எடுத்து கொண்டு இருந்தாங்க. சரி அண்ணன் நீங்க சும்மா இருக்கீங்க. வேணும்னா இப்ப நீங்க 1 லட்சம் ரூபாய் அனுப்பியிருந்தீங்க அந்த அக்காக்கு. உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களோட அறிமுகத்தை சொல்லுங்களேன். நீங்க எங்க இருந்து உங்களோட பேரை சொல்லுங்களேன்.
லண்டன் ஹரோல இருந்து பேசுறேன். ஆண்டனி டோனின்னு சொன்னா தெரியும். மேற்கொண்டு அறிஞர்கள் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். இல்ல இதே பெரிய உதவிதானே. என்னன்னு சொன்னா ஏற்கனவே அக்காவுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைச்சது, அதை பயன்படுத்தி அக்கா உடுப்புகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப நீங்க அக்காவுக்கு உதவி செய்ய முன் வந்த முதலாவது நபர் நீங்க தான். ஆனா பணம் அனுப்புறது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டீங்க, இஷ்யூ ஆயிட்டுது. கொஞ்சம் பேங்க் கடவு போயிட்டு அதனால கொஞ்சம் டிலே ஆயிட்டுது. அதனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. நாங்க முடிவெடுத்து நாங்க அனுப்புறோம். முடிவெடுத்தது கொஞ்சம் இடையில கொஞ்சம் பிரச்சனை உங்களை சொன்னாங்க தானே. அண்ணன் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னாரு. இப்ப உங்களோட உதவி வீடியோவும் பார்த்திருப்பாரு அவர் ஏற்கனவே. அதுக்கு பிறகுதான் அந்த உதவி வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் காசு வந்தது. ஆனா உங்களுக்கு தான் கொண்டு கொடுக்கணும். இப்ப இதுவும் இருந்தா உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் தானே. ஏன்னா அதே நோக்கத்தான் நான் அனுப்பினாரு. 1 லட்சம் ரூபாய் கேட்டவான உடுப்படுத்தி பிசினஸ் கொஞ்சம் பெருசா செய்ய கொஞ்சம் லாபம் கூட இருந்தானா. அப்ப அவங்க அந்த வாழ்வாதாரத்தை அவங்களுடைய கொடுப்பாங்க. அதுக்காண்டி தான் செய்யறது. சரி அண்ணன். இப்ப அக்காவோட பேசுங்களேன். அக்கா பேசுங்களேன். நான் சொல்லுங்கண்ணா. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். சுகமா இருக்கேண்ணா. ரொம்ப நன்றி. நீங்க தான் இப்படி ஒரு உதவி செஞ்சதுக்கு கோடி நன்றி உங்களுக்கு. உண்மையா நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் அதுக்குள்ள உண்மையா இந்த உதவி செஞ்சதுக்கு உங்களுக்கு நன்றி. நீங்க பிள்ளைகள் உங்களோட குடும்பம் அப்படியே சந்தோஷமா நல்லா இருக்கு. நான் ப்ரே பண்ணக்குள்ள உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். பிரச்சனை இல்லை அண்ணா. ஈசப்பாக்கு மாத்திரம் நன்றி சொல்லுங்க. அவருக்கே கனவும் மகிமையில அவருக்கு தான் நாங்க செலுத்தணும். ஏன்னா அவர் தான் எங்களை நிர்ணயம் காட்டினவர். சரி, உங்களை இல்லைன்னா யூடியூப் செய்யறவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹலோ, ஆமாம் சொல்லுங்க. நார்மல் கால் வந்தது, சொல்லுங்க. பிரச்சனை இல்லை, அவங்கள சொல்லுங்க. தொழில் சொல்லுங்க. அவங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க, நல்ல முன்னேறுவாங்க. அவருக்கு நல்ல சுகம் கிடைச்சிடும் வேலைக்கு. சரி அண்ணா, நன்றி அண்ணா. நன்றி. பண்ணுங்க, உங்களோட கணவருக்கும் வேலைக்கு சுகம் கிடைச்சிடும். சரி. அதனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசப்பால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சரியா வரும் அண்ணா. சரி. ஹலோ அண்ணன். ஹலோ. தம்பி, உங்களோட போன் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நார்மல் கால் வந்து கொண்டிருக்கு. அப்ப சந்தோஷம் அண்ணன். உண்மையிலே பெரிய ஒரு நன்றி அக்காக்கு உதவி செஞ்சதுக்கு. அக்காட ஒரு வாழ்க்கை மாறின மாதிரி தான். ரொம்பவே நன்றி. சந்தோஷம். இப்படியான ஆக்களுக்கு நாங்க நீங்களும் இப்படியான ஆக்களுக்கு தேடி தேடி எங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. எங்களுக்கு சந்தோஷம். இப்படியான ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு சம்பந்தப்படுற 3 பேருக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்காகட்டும் சரி, எனக்காகட்டும் சரி, அக்காக்காகட்டும், அந்த வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு செல்ல போல உதவி எடுத்து கொடுக்கறது. அப்படி நீங்க இப்போ நல்ல இடைகளை இப்படி வருங்க. பிரச்சனை பெறாம நீங்க முன்னேற மாட்டீங்க. ஒவ்வொரு நல்ல காரியம் செய்ய இடையில இடையில எல்லாம் வரும். ஆனா இதெல்லாம் நீங்க தாண்டி போகலாம். பிரச்சனை நீங்க நேர்மையா செய்ய நீங்க ஒரு இடக்கும் பயப்படாங்க. இப்படி குற்றங்கள் குறைகள் சொல்றதுக்கு எண்டே இருக்கிறாங்களாக்கள். ஆனா கொஞ்ச நாளே கத்திப்பட அவங்களை அப்படி ஓஞ்சி போயிடுவாங்க. இது ஒண்ணு மனசுல வைக்காம நீங்க முன்னெடுத்து செய்யுங்க. நீங்க நல்லா செய்யறீங்க, என்ன செய்யணும் உங்களுக்காண்டி நாங்க ப்ரே பண்றோம். டோன்ட் வரி. ஓகே அண்ணா, நன்றி அண்ணா. நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. சரி அண்ணா, நம்ம தொடர்ச்சியா பிறகு பேசுவோம். இப்ப எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் தம்பி. நீங்க தொடர்ந்து செய்யணும். நீங்க தொடர்ந்து செய்வீங்க. சரி அண்ணன். ஓகே. அது நெட்வொர்க் பிரச்சனை அண்ணன். ஓகே, அப்ப நம்ம பிறகு பேசுவோம். சந்தோஷம் பேசினது. இப்ப சரி, ஓகே. சரி, இந்த தான் உங்களுக்கு பணம் அனுப்பினாரு. அப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில. உண்மையா பெரிய ஒரு மாற்றம் தான். உண்மையா நான் நினைக்கல இப்படி உதவி வருமாண்டு. அந்த கடவுளுக்கு முதலாவது நன்றி, ரெண்டாவது உங்களுக்கு நன்றி, தந்தண்ணாக்கும் கோடி நன்றி கிடைக்கும். உண்மையா
ஒரு அக்காவும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நன்றி. அவையும் நன்றி. பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த அக்கா. வீடியோவை. ஏன்னா அப்ப வேற லெவலா வரணும் சொன்ன மாதிரி நீங்க பிசினஸ்ல. இப்ப இந்த ஊருக்குள்ள அக்காட்ட பேரை கேட்டாலே அக்காட்ட போகலாம் உடுப்புவாங்கண்டு அந்த நிலைமைக்கு வரணும். இப்ப நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். இப்ப நாங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு பிசினஸ். சரிதானே? சரி அக்கா, சந்தோஷமாக்கா. ஒரு லெந்தா வீடியோ வந்து நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.